வெல்கம் டு குட்டி இன்ஃபோ ஃப்ரெண்ட்ஸ். சற்று முன் ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆதார் அட்டை குறித்த மிக முக்கிய தகவலை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது அடையாள அட்டை முதல் முகவரி ஆதாரம் வரை பரவலாக தற்போது அனைத்து இடங்களிலும் ஆதார் அட்டை பயன்பட்டு வருகிறது. கடன், பாஸ்போர்ட், பேன் என எது வாங்குவதாக இருந்தாலும் ஆதார் அட்டை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிறது. பல பள்ளி குழந்தைகள் கூட ஆதார் அட்டைகளை பெற்றிருக்கின்றனர். இப்படி பரவலான பயன்பாட்டால் ஆதார் அட்டை தவறாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஒரு நபரின் அடையாளம், பிறந்த நாள், முகவரி என அனைத்தும் அதில் இருப்பதால் ஆதார் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதை தவிர்க்க இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா UIDAI ஒரு புதிய அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. இந்த அட்டையில் ஒரு நபரின் பிறந்த நாளோ முகவரியோ இடம்பெற்றிருக்காது. புதிய ஆதார் அட்டையில் புகைப்படமும் QR குறியீடும் மட்டுமே இடம்பெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்து இருக்கின்றனர். அதில் 12 இலக்க ஆதார் எண் கூட இடம்பெற்றிருக்காது. ஆதாரில் ஏற்படவுள்ள புதிய மாற்றங்கள் மற்றும் திருத்தங்களை பற்றி இப்போது தெளிவாக தெரிந்து கொள்வோம். புதிய ஆதாரில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். அதாவது டிசம்பர் முதல் புதிய விதிகளை அறிமுகப்படுத்த இருப்பதாக UIDAI நிர்வாக இயக்குனர் புவனேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதன் நோக்கம் ஆதாரின் ஆஃப்லைன் சரிபார்ப்பை குறைப்பது, குறிப்பாக ஹோட்டல்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் செய்யப்படும் சரிபார்ப்பை குறைப்பது. ஆதார் சரிபார்ப்பு ஆன்லைனில் செய்யப்படும் போது தனிநபரின் அடையாள ரகசியம் பாதுகாக்கப்படும். ஆதார் அட்டையில் என்ன தகவல்கள் இருக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். அதில் புகைப்படம் மற்றும் QR குறியீடு மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் மற்ற தகவல்களை அச்சடித்துக் கொண்டே இருந்தால் மக்கள் அச்சடிக்கப்பட்ட தகவல்களுடன் உள்ள அட்டைகளையே பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதனால் அதை தவறாக பயன்படுத்த விரும்புபவர்கள் அதை தொடர்ந்து செய்வார்கள் என்றும் அவர் கூறினார். இதை தடுக்க புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார். அதாவது இந்த ஆதார் அங்கீகாரத்திற்கான புதிய செயலியை பற்றியும் பார்க்கலாம். தற்போதைய ஆதார் சட்டத்தின் கீழ் ஆஃப்லைன் சரிபார்ப்புக்காக ஆதார் எண் அல்லது பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிப்பது, பயன்படுத்துவது அல்லது சேமிப்பது தடை செய்யப்பட்டு உள்ளது. இருந்தாலும் பல இடங்களில் உங்கள் ஆதார் அட்டையின் நகல்களை வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு ஓட்டலில் செக்இன் செய்யும் போது விருந்தினர்களின் ஆதார் அட்டைகள் நகல் எடுக்கப்பட்டு சேமிக்கப்படும். இப்படிதான் ஆதார் எண் மற்றும் தகவல்கள் சேமிக்கப்படுகின்றன. இப்போது ஆதார் அட்டை காகித நகல்களின் ஆஃப்லைன் சரிபார்ப்பை குறைக்க புதிய விதி கொண்டுவரப்படலாம். இந்த முன்மொழிவு டிசம்பர் 1ஆம் தேதி மறு ஆய்வு செய்யப்பட உள்ளது. UIDAI நிர்வாக இயக்குனர் புவனேஷ்குமார் ஆதார் ஒரு ஆவணமாக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். ஆதார் எண் அல்லது QR குறியீட்டை சரிபார்ப்பதன் மூலம் மட்டுமே அது உறுதி செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் அது போலி ஆவணமாக இருக்கலாம். UIDAI ஒரு புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் முக அங்கீகார அதாவது ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வசதியை பயன்படுத்தி முகவரி சான்றை புதுப்பித்துக் கொள்ளலாம். மொபைல் போன் இல்லாத குடும்ப உறுப்பினர்களை சேர்க்க முடியும். மொபைல் எண்ணை புதுப்பிக்க முடியும் என்று கூறப்பட்டு உள்ளது. எதிர்காலத்தில் இந்த ஆதார் செயலியை சினிமா தியேட்டர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு செல்வது, ஹோட்டல்களில் செக்இன் செய்வது, மாணவர்களை சரிபார்ப்பது, குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வது போன்றவற்றிற்கும் பயன்படுத்த முடியும். எதற்காக இந்த ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். அதாவது ஆதார் எந்த விஷயத்தின் சான்று என்பதை பற்றி பலருக்கும் குழப்பம் உள்ளது. உண்மையில் ஆதார் என்பது அடையாள சான்று மட்டும். அது குடியுரிமை சான்றாகவும் பிறந்த தேதிக்கான சான்றாகவும் கருதப்படாது. சமீபத்தில் கூட ஆதாரை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒருவரின் பெயரை வாக்காளர் பட்டியலில் குடிமகனாக சேர்க்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. அதேபோல ஆதார் ஒரு முகவரி சான்றும் அல்ல. அதற்கு பதிலாக பாஸ்போர்ட், மின்சார கட்டண பதிவு, வங்கி கணக்கு அறிக்கை, வீட்டு வாடகை ஒப்பந்தம் போன்றவை முகவரிக்கான சான்றுகளாக கருதப்படுகின்றன.
இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.